இப்போ இதை வேணா பண்ணலாம். விஜய் அரசியலுக்கு முக்காடு போட்டுட்டு மறுபடியும் சினிமாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது எந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருந்துச்சோ இப்போ அதே அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் கரூர் சம்பவம் மட்டும்தான். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர்ல கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அதாவது அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. இதுல 100க்கும் மேற்பட்டோர் ரொம்பவே காயம் அடைஞ்சு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறமா வீடு திரும்பினாங்க. ஆனா விஜய் இந்த மாநாட்டுல பேசிட்டு முடிக்கும் போதே இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்துருச்சு. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, விஜய் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த உடனேயே அவரோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாரு. அதாவது அந்த இடத்துல எதையுமே முன்னேற்பாடுகளை பண்ணாம, அதாவது அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமாவும் அங்க போய் மக்களை சந்திக்காம உடனடியா சென்னை கிளம்பி வந்துட்டாரு. இதுவே அரசியல்ல விஜய் தோத்ததுக்கான முதல் படியா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது தன்னை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்து நடந்திருக்கு அப்படின்ற போது தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த களத்துக்கு போயிருக்கணும், அங்க போய் மக்களை சந்திச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம மருத்துவமனைக்கு போயிருக்கணும். இது எதையுமே பண்ணாம தான் கண் முன்னாடி உயிர்கள் போகுதுன்னு தெரிஞ்சுமே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாரு. இதுவே ஒரு பின்னடைவு தான் விஜய்க்கு. இப்படி இருக்கும் போது அது தொடர்பா எதுவுமே சொல்லல. அதாவது எக்ஸ் பக்கத்துல ஸ்டோரி போட்டாரு, பதிவை போட்டாரு. நான் ரொம்பவே மனவேதனையில இருக்கேன், நான் உங்களோட குடும்பத்துல ஒருத்தனா இருந்து 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது தவிர வேற எதுவுமே சொல்லல. கரூர் சம்பவத்துக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இல்லை. அது மட்டும் இல்லாம மன்னிப்புமே கேட்கல. இது என்னால நடந்த விபத்து தான், அதாவது இவரால விபத்து நடக்கலட்டா கூட அவர் இருக்கும்போது தான் விபத்து நடந்துச்சு. அதாவது விஜய பாக்குறதுக்காக போன இடத்துல தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்து நடந்துச்சு. ஆனா இந்த விபத்து நடந்ததுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்களை சொன்னாங்க. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா பேசு பொருளா வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த மாநாட்டுக்கு லேட்டா போனதுதான் முக்கிய காரணமா சொல்லப்பட்டுச்சு. இதனாலதான் விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இது திட்டமிட்டு நடத்தின சதி அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே சொன்னாங்க, இது விஜயால நடக்கல, இது பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி ஒரு விபத்தை நடக்க வச்சு அது மூலமா ஆதாயம் தேடிக்கிட்டாங்க, அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொன்னாங்க. இப்படிதான் இருந்தாலுமே விஜய்க்கு நிறைய பேர் ஆதரவு சொன்னாங்க. அதாவது அங்க இருந்த பொதுமக்களுமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்குது, எப்படி இருந்தாலும் பொதுமக்களோட ஆதரவு நமக்கு தான் இருக்குது. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க, அதனால அந்த அத்தனை பேரோட ஓட்டுமே தனக்கு தான் விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் எதை பத்தியுமே கவலைப்படாம அவரோட போக்குல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் மெயினா சொல்லணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு கட்டமைப்பே இல்லை. அதாவது தலைவர்கள் சரியே இல்லை. எதை எப்படி பண்ணணும், கூட்டத்தை எப்படி நடத்தணும், பிரச்சாரத்துக்கு என்னென்ன முன்னேற்பாடுகளை பண்ணணும், பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தலைவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. அது சொல்ல போனா ஒரு முன்னேற்பாடு எப்படி பண்ணணும் கூட கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விபத்து நடந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க அந்த இடத்துக்கு போகாம தலைமறைவா ஆகிட்டாங்க. ஏதோ நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், இது மூலமா தங்களால இருக்க முடியாது, தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தலைமறைவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம விஜய் அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சுதான் வீடியோ போட்டாரு. அப்ப கூட என்ன சொன்னாருன்னா, ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, என்ன சார்ந்தவங்களை பண்ணாதீங்க, எனக்கு ஆதரவா இருக்கிறவங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, நான் வீட்டுல இருப்பேன், இல்லாட்டா நான் ஆபீஸ்ல இருப்பேன், அங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய விஜய் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய் கண்டிப்பா கரூருக்கு நேரடியா போயிருக்கணும். அதாவது நீங்க போயிட்டீங்க சரி, அன்னைக்கு சென்னைக்கு உடனே கிளம்பிட்டீங்க, அதாவது அதுக்கு மேல எதுவும் விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க சென்னை கிளம்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அதுக்கப்புறம் மறுநாள் நீங்க கரூருக்கு வந்திருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திச்சிருக்கலாம். அதாவது உங்களை பார்க்க வந்ததுனால மட்டும்தான் அத்தனை உயிர்கள் போயிருச்சு. அதாவது 1 இல்ல 2 இல்ல 41 உயிர்கள் அந்த இடத்துல போயிருச்சு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி
உங்களால சென்னையில வந்து நிம்மதியா இருக்க முடியும். அந்த கரூருக்கு வந்து நீங்க போயிருக்கணும். உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை வந்து சந்திச்சிருக்கணும். இதுக்கும் ஒரு நாலு தேதி குறிச்சு தான் அங்க போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கே அடிபட்டாலுமே நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா உங்களை பார்க்க வந்ததுனால மட்டும்தான் 41 உயிர்கள் வந்து போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், பொதுமக்களுமே குற்றம் சாட்டி இருந்தாங்க. தெரியாதனமா போயிட்டாங்க, அந்த விபத்து நடந்துச்சு, அதுக்கு வந்து விஜய் வந்து எதுவுமே பண்ணல, அதாவது நேர்ல வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு தான் நிறைய வந்துச்சு. இப்படி இருக்கும்போது வந்து இன்னொரு குற்றச்சாட்டு அங்க முன்னணியா வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அந்த கூட்டத்துக்கு வந்து ரொம்பவே தாமதமா வராரு. விஜய்க்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னை வந்து ஒரு கடவுள் போல நினைச்சுக்கிறாரு. அதாவது கடவுள் தரிசனத்துக்காக பொதுமக்கள் எப்படி காத்துட்டு இருப்பாங்களோ, அதாவது பக்தர்கள் வந்து எப்படி காத்துட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி தன்னோட தரிசனத்துக்காக வந்து ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து உடனே போயிட்டோம்னா அந்த ஒரு தரிசனம் வந்து உடனே கிடைச்சிடும். நம்ம வந்து லேட்டா போனாதான் வந்து அவங்க வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. தரிசனத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போடுற மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பிரச்சார வாகனத்துல வரும்போது லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்றது வந்து ரொம்பவே ஒரு பெரிய இதா நினைச்சிட்டு விஜய் பண்றாரு. இவர் வந்து இன்ன வரைக்குமே சினிமாக்காரனா தான் இருக்காரு, அரசியல்வாதியா இல்லவே இல்லை. அதாவது அரசியலுக்கான எந்த தகுதியுமே விஜய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. அது மாதிரி தான் விஜயும் நடந்துகிட்டு வந்தாரு. ஏன்னா தனக்காக ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்கன்னா, அதாவது ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து தனக்காக காத்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுன்னா சொன்ன டயத்தை விட முன்னாடியே போகணும். ஆனா நம்ம ஆளு வந்து அப்படி போகவே மாட்டாரு. எல்லா இடத்துக்குமே லேட்டா தான் போவாரு. நான் வந்து 8 மணிக்கு பேச போறேன்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த இடத்துக்கு வந்து நான் 8 மணிக்கெல்லாம் போக மாட்டேன். மதியம் 2 மணிக்கு மேல போவேன், 5 மணிக்கு மேல போவேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. சொல்ல போனா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் பொதுமக்கள் வந்து விஜயோட தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அதாவது அப்பாவி பொதுமக்கள் தெரியாம காத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொதுமக்களுக்காக எதுவுமே பண்ணி கொடுக்கல. அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அங்க கொடுக்கல அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. அதாவது விஜய் வந்து கூட்டத்துல வந்து ஒரு பாட்டு பாடினாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற பாடலை வந்து விஜய் பாடினாரு. இப்போ இந்த பாடல் மூலமா வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட தெரிஞ்ச உங்களுக்கு வந்து 10 ரூபாய் தண்ணி பாட்டில கூட பொதுமக்களுக்கு கொடுக்க முடியல, நீங்களாம் இப்படி ஒரு பாட்டை பாடலாமா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வச்சு செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து உணவு கூட எதுவுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் பிஸ்கட் பாக்கெட் கூட கொடுக்கல அப்படின்றதுதான் ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. இன்னொன்று வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு பொறுப்பில்லாத தலைவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல வந்து புஷி ஆனந்த் வந்து நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு வராங்க. என்னன்னா அவருக்கு வந்து என்ன நினைப்புனா, தன்னை தாண்டி விஜயை வந்து யாருமே பாத்திரக்கூடாது, விஜய் கூட பேசிடக்கூடாது அப்படின்றதுல வந்து புஷி ஆனந்த் வந்து தெளிவா இருக்கிறார். அதாவது ஒரு மீட்டிங், ஒரு பிரச்சாரம் இது எல்லாம் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட வந்து தலைவர் வந்து பேசணும். அதாவது ஒரு கட்சியோட தலைவர் வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட வந்து டைரக்டா பேசணும். ஆனா நம்ம புஷி ஆனந்த் வந்து அதை பண்ணவே விட மாட்டாரு. எந்த நிர்வாகிகளா இருந்தாலும் என்னதான் பார்க்கணும், என்கிட்ட தான் பேசணும், ஏன் மூலமா தான் விஜய்க்கு வந்து எல்லாமே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து புஷி ஆனந்த் இருக்காரு. இதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட வந்து விஜய் டைரக்டா பேசினா என்ன வேணும், என்ன தேவைப்படும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஜயால பேச முடியும். ஆனா இங்க அப்படி நடக்காது. எல்லாமே புஷி ஆனந்த் சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டிக்கிட்டு நடந்தா இப்படிதான் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துகள் வந்து வந்திருக்கு. ஏன்னா விஜய் கிட்ட டைரக்டா பேச முடியல அப்படிங்கிறதுனால அந்த நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது 2வது கட்ட நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய பாக்குறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது அங்க வச்சாவது நம்ம விஜய் கிட்ட பேசிடலாம், இல்லட்டா நம்ம வரப்போகிற வழியில வந்து பிரச்சார வாகனத்துல வந்துட்டு இருக்கும் போது இடையில எங்கேயாவது பார்த்து பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தலைவர்களுமே கூட்டத்துல இல்லாம விஜய் பின்னாடியே போயிடுறாங்க. அதனால இங்க வந்து முன்னேற்பாடு பணிகளை வந்து பண்ண மாட்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன செஞ்சு கொடுக்கணும், அதாவது நம்ம தலைவரை தான் பார்க்க வராங்க அப்படின்றப்போ அந்த மக்களுக்கு நாம என்ன பண்ணி கொடுக்கணும், நமக்காக தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட தெரியல. இப்படிதான் இந்த தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஒரு அடிப்படை புரிதலை இல்லாம நடந்துட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இப்படின்னா அவர் விஜய் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிரச்சனைகள் நடக்கல, அசம்பாவிதம் நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாரு ஒரு வீடியோ வெளியிட்டது மூலமா. ஆனா அதுக்கு வந்து பொதுமக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கரூர்ல வந்து 41 பேர் உயிரிழந்துட்டாங்க, ஆனா மற்ற இடத்துல வந்து பிரச்சனை நடக்காமலாம் இல்ல,
விஜய் வந்த நாமக்கல்ல பிரச்சாரம் மேற்கொண்ட போது வந்து அங்க எதுவுமே இல்லாம நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களாம். அதாவது விஜய் வந்து சொன்னது ஒரு டைமா, ஆனா அங்க வந்து பேச ஆரம்பிச்சது வேற டைம். அதாவது விஜய் வந்து காலையில 8 மணிக்கு 8:30 நாமக்கல்ல பேசிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விஜய் வந்து சென்னையில இருந்து கிளம்பினதே 8 மணிக்கு தானா. ஆனா நாமக்கல் வந்து பேசும்போது 5 மணி ஆயிடுச்சான். ஆனா விஜய் வந்து வராரு அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் வந்து அவர் சொன்ன டயத்தை விட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அப்படிங்கிறது விஜய்க்கே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது பொதுமக்களை பார்க்கறதுக்கு வந்து விஜய் சொன்ன டயத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும், இல்லைன்னா சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்திருக்கணும். ஆனா இவர் தான் பெரிய ஆளாச்சே, கண்டிப்பா தரிசனம் கொடுக்கணும் இல்லையா, கடவுள் மாதிரி தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன டயத்தை விட தாண்டி கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் கழிச்சு தான் அங்க வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நம்ம மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்களே, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் வந்து பொதுமக்களுக்கு தண்ணி சரியா ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க, உணவை ஏற்படுத்தி எதுவுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அது வந்து வெளியே தெரியல. அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து நிறைய கருத்துகள் வந்து விஜய்க்கு எதிராக வந்திருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்து செட்டே ஆக மாட்டாரு. கண்டிப்பா சினிமா மட்டும்தான் அவருக்கு செட் ஆகும். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே சினிமா பாணியில தான் நடந்துட்டு இருக்காரு. அதாவது சினிமா ரசிகன், அதாவது சினிமா நடிகர் வந்து எப்படி ரசிகர்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து ரசிகர்களை கவருவதற்காக என்னென்ன பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் அரசியல் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாவும் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவரா என்ன பண்ணணுமோ அதை வந்து விஜய் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் வந்து அவருக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது நீதிபதிகளுமே சரமாரியா கேள்விகளை எழுப்புனாங்க விஜய்க்கு எதிராக. அதாவது விஜய்க்கு வந்து ஒரு அடிப்படை புரிதல் கூட இருக்காதா, அதாவது நம்மளை பார்க்கறதுக்கு தொண்டர்கள் மட்டும் வரமாட்டாங்க, கண்டிப்பா நடிகர் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் நிறைய பேர் வருவாங்க, அப்போ நம்ம முன்கூட்டியே போகணும், சொன்ன டயத்தை விட முன்கூட்டியே போகணும் அப்படின்னு தெரியாதா, அது மட்டும் இல்லாம அந்த இடம் போதுமானதுதான் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினாங்க. இது மட்டும் இல்லாம புசி ஆனந்த கேள்விகளை கேட்டு வச்சு செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ வந்து நிறைய பேர் தலைமறைவாயிட்டாங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து தங்களை வந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தலைமறைவாகிட்டாங்க. இது வந்து விஜய்க்கு ரொம்பவே பின்னடைவா பார்க்கப்படுது. இப்படி இருக்கும்போது எஸ்பி சேகர் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் எஸ்பி சேகர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் வந்து அரசியலுக்கு லாய்க்கே கிடையாது, அவருக்கு வந்து சினிமா மட்டும்தான் செட் ஆகும். எப்படி ரஜினி வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு விலகி போனாரோ அதே மாதிரி தான் விஜயும் பண்ண போறாரு. ஏன்னா தெரியாதனமா உள்ள வந்துட்டாரு, அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, அரசியல் வந்து அவரால் பண்ணவே தெரியல. அதே மாதிரி இப்போ வந்து அரசியலை விட்டுட்டு அவரும் சினிமாவுக்கு மறுபடியும் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் வரைக்கும் ஏன் திமுக வந்து அவங்கள வந்து கைது பண்ணல, விஜய் ஏன் கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் கருத்துக்களை சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, விஜயை கைது பண்ணி அவரை ஒண்ணு அப்படி ஒரு பெரிய ஆளா ஆக்க வேண்டாம், ஆணையம் அமைச்சிருக்கு, அந்த ஆணையம் வந்து என்ன அறிக்கை விடுறாங்க, என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் பிரச்சார வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது நிறைய இருசக்கர வாகனத்துல வந்த இளைஞர்கள் வந்து அடிச்சு கீழே தள்ளி போட்டாங்க. அதாவது அடிச்சு போடல, அந்த வண்டியில இடிச்சு வந்து கீழே விழுந்தாங்க. அந்த ஓட்டுநருக்கு வந்து இந்த புரிதல் கூடவா இருக்காது. அதாவது நம்ம வண்டி பக்கத்துல வராங்க, அப்ப நம்ம வந்து சேஃபா ஓட்டிட்டு போகணும்னு தெரியாம ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுநர் மீதுமே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேல வந்து நிறைய வழக்கு பதிவு தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்துல இன்னைக்கு வரைக்குமே விஜய் வந்து கரூருக்கு போகல, அதுக்கான நல்ல தேதியை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விபத்து வந்து தன்னோட கூட்டத்துல நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த 41 உயிர் வந்து போயிடுச்சு. அதுக்கு நம்ம காரணம் இல்லைனா கூட அந்த பொதுமக்கள் நமக்காக வந்தவங்க தான் அங்க உயிரிழந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம அந்த குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுத்திருக்கணும். இது வந்து விஜய்க்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு அந்த அவருக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க கூட இது வந்து எதிர்ப்பாதான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து ஜனநாயகன் படத்தோட பாடல்கள் அல்லது அது சம்பந்தமா ஏதாவது விளம்பரங்கள் வந்து தீபாவளியை முன்னிட்டு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. விஜய் வந்து இதை பத்தி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த துயர சம்பவம் நடந்த நேரத்துல வந்து ஜனநாயகன் படத்தோட பாடல்களோ விளம்பரங்களும் எதுவுமே பண்ண வேண்டாம்,
ஏன்னா பொதுமக்கள் வந்து துயரத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த படத்தோட சம்பந்தமா இது வெளியிட்டாலுமே அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து பின்னடைவா மாறிடும். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். எப்படிதான் விஜய்க்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்தாலுமே ஆதரவுமே மக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து விபத்து நடந்தது வந்து விஜயினாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க. ஒரு சில பொதுமக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்க இருந்தக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதிதான். ஏன்னா எங்க கண்ணாடியே கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் வந்து அங்க வந்து நின்னாங்க. அவங்க மூலமா தான் திட்டமிட்டு இந்த விபத்து நடத்தப்பட்டுச்சு. அதனாலதான் விபத்துகள்ல வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க. பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக அவங்க திட்டமிட்டு ஒரு சதியை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது விஜயனால விபத்து நடக்கல, அதனால இங்க வந்து தயங்காம இருங்கன்னா உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா 2026ல வந்து நாம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாகவும் குரல் நிறைய பேர் கொடுத்துட்டு போறாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி விஜய்க்கு ஆதரவா ஒரு சில பேரும் விஜய்க்கு எதிராக நிறைய பேரும் கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. சொல்ல போனா ஆரம்பத்துல இருந்து, அதாவது இதே மாதிரி நிறைய பிரச்சாரங்கள் நிறைய பொதுக்கூட்டங்களை சந்திச்ச அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக தான் சொல்லிட்டு வராங்க. ஆனா இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா பாஜக வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா விஜய் வந்து தப்பு பண்ணல, அங்க வந்து திட்டமிட்டு தான் சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையா இருக்கட்டும், நயனா நாகேந்திரனா இருக்கட்டும், நிறைய பேர், ராஜா, இவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டா மட்டும்தான் பேசிட்டு வராங்க. அதாவது விஜய்க்கு துணையா நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல அண்ணாமலையும் வந்து விஜய் மேல தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் பார்க்கும்போது விஜய் கூட வந்து பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அரசல் புரசலா பேசப்படுது. ஆனா விஜய் வந்து பாஜகவை வந்து தங்களோட கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே பேசி இருந்தாரு. நரேந்திர மோடியை வந்து திட்டியுமே பேசி இருந்தாரு. இப்படி இருக்கும்போது வந்து விஜய் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, அதாவது இந்த உயிரிழப்பு சம்பவத்திலிருந்து காப்பாத்திக்கிறதுக்காக பாஜக கூட வந்து கூட்டணி அமைக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாஜக வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலுமே எல்லா கட்சிகளையுமே வந்து திட்டி தீப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து விஜய்க்கு ரொம்பவே ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவோட சி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது தான் இப்ப தெரியுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது வந்து விஜய் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட்டணி ஒரு வேளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னவோ கண்டிப்பா விஜய் வந்து எப்பவும் கரூர் மக்களை சந்திச்சு அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. என்ன பண்ண போறாரு, இந்த தவறுகள் நடக்காம, அதாவது சொல்ல போனா அந்த தமிழக வெற்றி கழக தலைவர்களோட, இரண்டாம் கட்ட தலைவர்களோட நேரடியா தொடர்பு கொண்டு மக்களோட பாதுகாப்புக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.